கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபை சார்பாக இந்த நாளிலும் உங்களை தொலைக்காட்சி சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தானத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. Praise the Lord. அவர்கள் விலங்குகள் போடப்பட்டு உபத்திரவத்தின் கயிறுகளால் கட்டப்பட்டிருந்தாலும் தேவன் அவர்களை விடுவிக்கிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் எபினேசர், எபினேசர், இதுவரை உதவி செய்தவர். ஆமென். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோகி எல்ரோகி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோகி எல்ரோகி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவா ரஃபா, ஏகோவா ரஃபா,
சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேன் கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைத்தேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அவர்கள் போனவருடைய விடுதலையிலும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி எல்லாரும் கரவை தட்டுவோம். அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நினைப்பவரே. அளவற்ற அன்பினால் அழைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாவா, வாசத்தாலும் பாதம் பற்றிடுவதே. மாசில்லாத நேசரே மகிமை பிரதாவா, வாசத்தாலும் பாதம் பற்றிடுவதே. ஆடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகள், கர்த்தரே உம் செய்கைகள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, கர்த்தரே உம் செய்கைகள் மகத்துவமானதே. நித்தியரே உம்மாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்பம் பாக்கியமிதே. நித்தியரே உம்மாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரில் பாக்கியமிதே. ஆடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்வே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். என்னால் நன்மை பெற முடியவில்லையே. உண்மைதான், ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானித்து விட்டால், நீ ஒரு நீதி உள்ளவளாய் அவருக்கு முன்பாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் காரியங்களை மாற்றுகிறார். இயேசு வந்து நிற்கிறார். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட
சத்தியத்தின் திருவார்த்தையை ஆவலோடு கூட கேட்கும்படியாய் காத்து கொண்டிருக்கிற அன்பு மக்களோடு என் தேவன் பேசுவார். அநேகர் தொலைபேசி வாயிலாய் நீங்கள் சத்தியத்தின் திருவார்த்தை மூலியமாய் கேட்கப்படுகின்ற உங்களுக்கு ஆண்டவர் ஆறுதலான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். சாட்சியாய் அநேகர் பகிர்ந்து கொள்கிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய தேவைகளை நிறைவு செய்வார். யோபு 36:7 வாசிப்போம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்திலே ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். உயர்ந்த ஸ்தலத்தில் என்றென்றைக்கும் அவர் கண்களை விட்டு விலகாமல் நீதிமான்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவருடைய எண்ணம் நம்மை உயர்த்த வேண்டும். நம்ம யாரிடத்திலோ கெஞ்சுகிறோம், யாரிடத்திலோ கதறுகிறோம். ஒருவேளை வேலை செய்கிற இடத்திலே பதவிக்காய் கதறுகிறோம், வேலைக்காய் கதறுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், உன்னை உயர்ந்த இடத்திலே உட்காரும்படியாய் அவர் கண்கள் உன்னை விட்டு விலகாமல், அவர் உன்னையே பார்த்து கொண்டிருக்க. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. உன்னை கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தேவன் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ எதை குறித்தும் கலங்காதே, எதை குறித்தும் திகையாதே. ஆண்டவர் உனக்காய் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் மிகவும் மிகவும் வல்லமுள்ள மகத்துவமுள்ள தேவனாயிருக்கிறார். சங்கீதம் 113 சங்கீதம் 7 வசனத்தை வாசிங்கள். அவர் சிறியவனை புழுதிலிருந்தும் தூக்கி விடுகிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எளியவனை, சிறியவனை. ஆண்டவருடைய வார்த்தை யோசித்து பாருங்கள். அவர் சிறியவனை புழுதிலிருந்தும் தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்தும் உயர்த்துகிறார். குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். யோசித்து பாருங்கள். தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய நிலைமை என்ன? ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருந்தார். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். இவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் எனக்கு மேய்ப்பரின் இயேசு கர்த்தர். அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் உங்களை உயர்த்த வேண்டும். அவர் எளியவர்களையும் சிறியவர்களையும் சிறுமைப்படுகிறவர்களையும் ஆண்டவர் அறிந்தவராயிருக்கிறார். குப்பையிலிருந்து புழுதிலிருந்து தூக்கி எடுக்கிற தேவனாயிருக்கிறார். வாழ்க்கை ஒருவேளை போராட்டமாக இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒரு போராட்டத்தை போல தெரியலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்தும் பொழுது அவருக்கு தெரியும் உன்னை எப்பொழுது மகிமைப்படுத்த வேண்டும். நினைத்துப்பார். கடந்த நாட்கள் உடைய வாழ்க்கை மிகவும் வேதனையாயிருந்ததல்லவா? இந்த மாதத்தில் ஆண்டவர் உன்னை உயர்த்தி விட்டார். உன் தேவைகளை சந்தித்து விட்டார். உயர்வான இடங்களிலே உன்னை கொண்டு போய் நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். உனக்காய் காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். புறக்கணிக்கப்படுகின்ற நிலைமை, ஒதுக்கப்படுகிற நிலைமை, ஆண்டவர் எனக்கு ஒரு மாறுதல் இல்லையா, ஒரு மாற்றம் இல்லையா? ஆண்டவர் நிச்சயமாய் உன்னை அபிஷேகித்த தேவன் உன்னை மறப்பாரா? இடையூறு காணப்படுகிறது. பலவிதமான பிரச்சனைகள். அனுதினம் நின்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல கோலியாத் நின்று கர்ச்சிக்கிறான். ஒருவரும் வருவதற்கு அச்சப்படுகிறார்கள். ஆனால் இதை கண்ட தாவீது காரியங்களை முறியடிக்கும்படியாய் களத்திற்கு செல்கிறான். இதை முறியடிக்கும்படியாய் இன்றைக்கு ஆண்டவர் உன்னை ஒரு இடத்திலே உயர்த்தி வைக்கிறார் என்றால் உனக்கு ஒரு களம் கொடுக்கப்படுகிறது. எதிர்த்து நிற்கும்படியாய் தெய்வத்துடைய வல்லமையோடு கூட, ஒரு மனிதனுடைய வல்லமை அல்ல. எத்தனையோ வீரர்கள், பயிற்சி பெற்றவர்கள் கோலியாத்தை மேற்கொள்ள முடியவில்லை. அனுதினமும் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல காரியங்கள் காணப்படுகிறது.
எல்லோரும் பயந்து காணப்பட்டார்கள். இன்றைக்கு உன் குடும்பத்தில் கெச்சிக்கிற சிங்கம் போல் காரியம் காணப்படுகிறதா? ஆண்டவர் உனக்கென்று ஒரு மகனை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் மாத்திரமல்ல, அந்த பாத்திரம் உனக்கு காரியங்களை செயல்படுத்தும்படியாய், உனக்கு துணையாய் என்று காரியங்களை செயல்படுத்தும்படியாய் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் அனுதினமும் நின்று கொண்டு காரியங்களை ஒருவனும் மேற்கொள்ள முடியாது என்று நினைத்ததான கோலியாத்துடைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுகை தாவீதின் மூலமாய் கிடைத்தது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். உயர்த்துவார், சிங்காசனத்திலே அமர செய்வார் என்று சொன்னால் நிச்சயம் உங்களை ஆண்டவர் உயர்த்தும்படியாய் உன் மகனை கொண்டு உயர்த்தப் போகிறார். நீ நினைக்கிறாய் அல்லவா, அவன் ஒன்றுக்கும் உதவாதவன், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், ஆனால் தேவ வல்லமை அவனுக்குள் இருக்கிறதை மறந்து விட்டாய். தீர்க்கதரிசனத்திலே சொல்கிறார்கள், இவ்வளவுதானா? இன்னுமாய் ஒருவன் ஆடுகளை ஆள் அனுப்பி அழைப்பி என்ற மாத்திரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டதான் அந்த வல்லமை உன் மகனுக்குள் இருக்கிறது. ஆண்டவரே ஞானஸ்தானம் பெற்றுவிட்டான், இன்னுமாய் அவனுடைய காரியம் என்ன என்று விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்று அழுது கொண்டிருக்கிற தாயே, ஆண்டவர் நிச்சயம் அவன் அழுகையின் சத்தத்தை அறிந்தவராயிருக்கிறார். அவர் உடைய பார்வை உன்மேல் இருக்கிறது. நீ நீதியை செய்கிற குடும்பம். ஆண்டவர் உன்னை விட்டு விலகாமல் உன்னை கைவிடாமல் இருக்கிற தேவன் இன்றைக்கு உன் மகனை கொண்டு காரியங்களை செய்ய போகிறார். எதற்காய் அழுகிறாய்? எதற்காய் வேதனையோடு கூட இருக்கிறாய்? உடைய துக்க நாட்கள் முடிந்து விட்டது. அவருக்கு தெரியும். போய் நிற்கின்ற கோலியாத்திற்கு முன்பாய் நிற்கும்போது ஒரு பரியாசம்தான், ஒரு ஏளனம்தான். இன்றைக்கு உன் குடும்பத்திலும் அப்படிதான் சூழ்நிலை காணப்படுகிறது. உன் மகனை பற்றி ஒரு ஏளனமாய் நினைக்கிறார்களா? அற்பமாய் எண்ணுகிறார்களா? ஆனால் அவனுக்குள் இருக்கிற வல்லமை என்ன என்பதை கோலியாத் அறிந்து கொள்ளவில்லை. தடியோடு கூட வருகிறாய் என்று கேட்கிறதான ஒரு கேள்விதான் மற்றவர்களுக்கு ஏளனமாயிருக்கும், மற்றவர்களுக்கு பரியாசமாயிருக்கும். ஆனால் உன்னை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்து விட்டால், உன்னை உயர்ந்த சிங்காசனத்திலே அமரும்படியாய் செய்யும்படியாய் ஆண்டவர் தீர்மானித்து விட்டால், ஒருவரும் எதிர்த்து நிற்கக்கூடாதபடி நின்றதான கோலியாத்திற்கு முன்பாய் ஒரு தாவீது நின்றதைப் போல இன்றைக்கு உன் குடும்பத்தில் உன் பிள்ளை எழுந்து நிற்கப் போகிறான். அவன்தான் காரியங்களை மாற்றப் போகிறான். உடனிருக்கிற சகோதரர்கள், உடனிருக்கிற மக்கள் புறக்கணித்தார்கள், பலவிதமான அப்பியாசத்தை அவர் மேல் போற்றினார்கள். இருக்கிற வண்ணமாகவே அன்பு தேவஜனமே, இன்றைக்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற வண்ணமாகவே ஆண்டவர் உயர்த்தும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மாறுதலை கொடுக்க போகிறார். ஆண்டவருக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். அசைக்க முடியாது, ஒருவரும் அசைக்க முடியாது என்ற சூழ்நிலையிலே நின்று கொண்டிருந்ததான கோலியாத்தை முறியடிக்கும்படியாய் தாவீது போய் நின்றான். எல்லாரும் பார்க்கிறார்கள், இவனால் இது செய்ய முடியுமா? நிச்சயம் முடியும். ஏனென்றால் தேவன் அவனோடு கூட இருக்கிறார். தேவன் அவனோடு கூட இருக்கிறார். அவருடைய பார்வை அவன் மேல் இருக்கிறதாம். அவனுடைய பார்வை அவர் மேல், இன்றைக்கு உன்னுடைய குடும்பத்தின் மேல் தேவனுடைய பார்வை இருக்கிறபடினால் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், காரியங்கள் இன்றைக்கு முடிவடைய போகிறதாம். காரியங்கள் ஒரு மாறுதலை கொடுக்க போகிறதாம். நின்றான். தன்னிடத்தில் இருக்கிறதான கவனையும் கூழாங்களையும் கொண்டு சரியான இடத்திலே பாயும்படியாய் கோலியாத்துடைய சரீரம் முழுமையாய் பாதுகாக்கப்பட்ட சரீரம், முழுமையாய் கவர்ட், எல்லா பகுதியிலும் முழுமையாய் பாதுகாக்கப்பட்ட சரீரம். ஆனால் ஒரே ஒரு இடத்தில் மாத்திரம் கேப் காணப்படுகிறது. அந்த நெற்றி பகுதியை அழகாய் தாவீது அதை குறிவைத்து தேவனுடைய வல்லமையை கொண்டு வீழ்த்தும்படியாய் செய்தார் அல்லவா? இன்றைக்கு மற்றவர்கள் நினைக்கலாம், நான் முழுமையாய் கவசத்தோடு கூட பாதுகாப்பாய் முழு பாதுகாப்பில் இருக்கிறேன், ஒருவரும் என்னை மேற்கொள்ள முடியாது. ஆனால் உன்னோடு கூட இருக்கிற தேவன் அல்லவா, அவருடைய பார்வை உன்னை விட்டு விலகாமல் அவர் சொல்கிற வாக்குத்தத்தமான வார்த்தை, நான் உயர்த்துவேன், உயர்வான இடத்திலே அமர செய்வேன் என்று சொல்லும் பொழுது சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் இல்லாததே போல தெரியலாம்.
ஆனால் ஆண்டவருடைய வல்லமை அல்லவா, அந்த கமனிலிருந்து புறப்பட்டு போனதான கற்கள் சரியான இடத்தில் பதியும்படியாய் அவன் வீழ்த்தப்பட்டான். இன்றைக்கு தேவ வல்லமை உன்னிடத்தில் இருப்பது உண்மை என்றால், நீதி என்றதான வல்லமை உன்னிடத்தில் இருப்பது உண்மை என்றால், ஆண்டவரை கொண்டு அநேக காரியங்களை வீழ்த்தும்படியாய் செய்ய போகிறாராம். ஒன்றுக்கும் உதவாத மகன் நினைக்கிறாயா? ஆண்டவரே, என் மகன் போதை பழக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஒரு மாறுதல் இல்லையா? ஆண்டவரை எப்பொழுதும் மாறப்போகிறான். குடும்பம் புறக்கணிக்கிறது, தகப்பன் புறக்கணிக்கிறான், தாய் புறக்கணிக்கிறார்கள் என்று ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கிறதான அன்பு மகனே, ஆண்டவர் உன்னை கொண்டு அநேக காரியங்களை செய்ய தேவ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிற ஜீவனுள்ள கிறிஸ்து உனக்கு சொல்கிறார். அவருடைய கண்கள் உன்னை விட்டு விலகாமல் இருக்கிறது. நீ எவ்வளவு தூரம் பயணித்தாலும், நீ எவ்வளவு தூரம் போனாலும், ஆண்டவர் ஒரு நாளும் மறக்காத தேவன். அவருக்கு தெரியும் நீ அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை அல்லவா, உன்னை அபிஷேகித்த தேவன் அல்லவா, அவருடைய கரம் அல்லவா. அந்த வல்லமை விளங்கும்படியாய் ஒரு நாட்கள் வரும்பொழுது, நாள் வரும்பொழுது, விழுத்தும்படியாய் காணப்படும் பொழுது யாரெல்லாம் நடுங்கினார்களோ அவர்களெல்லாம் வியக்கத்தக்க வண்ணமாய் ஒரு சிங்காசனத்தை கொடுக்கும்படியாய் தாவீது ராஜாவாய் மாற்றப்பட்டான். இன்றைக்கும் உனக்கும் அப்படிப்பட்டதான உன் குடும்பத்தில் உள்ள மகனுக்கும் அப்படிப்பட்டதான வழிவகளை திறந்து கொடுக்கிறவர் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரின் இயேசு ஒருவரே. அவரிடத்திலே நீ பேசு, அவரிடத்திலே நீ சொல்லு. காரியங்களை மாற்றுகிறவராயிருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். யோசித்து பாருங்கள், இந்த காரியம் நடக்குமா? இந்த காரியம் நடக்க முடியுமா? நடப்பித்தவரின் இயேசு ஒருவரே. முடியாததை முடிக்கிறவர், நடக்கக்கூடாததை நடக்க செய்கிறவர். 38 வருடமாய் ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டிருந்ததான காரியங்கள் நன்மை பெற்ற கரம்தான். ஆனால் அவரை பெதஸ்தா குளம் கலக்கப்படுகின்ற நேரத்திலே அவரை இறக்கி விடுவதற்கு ஆள் இல்லை. எத்தனையோ நாட்கள் ஏங்கி இருக்கலாம், வருடங்கள் ஏங்கி இருக்கலாம், கடந்து போக வேண்டும் என்று நினைக்கிற சூழ்நிலை தான். அதற்கு முன்பாக இறங்கி விடுகிறார்களே, என்னால் நன்மை பெற முடியவில்லையே. உண்மைதான், ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் தீர்மானித்து விட்டால், நீ ஒரு நீதி உள்ளவளாய் அவருக்கு முன்பாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் காரியங்களை மாற்றுகிறார். இயேசு வந்து நிற்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உனக்காய் காரியங்களை செய்யும்படியாய், ஒருவேளை முடக்கப்பட்ட நிலைமை, முடங்கி கிடக்கிற நிலைமை, எனக்கு உதவி செய்வார் ஒருவருமே இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாயா? நிச்சயம் உன்னுடைய திருமண காரியமாக இருக்கலாம், வேலை இல்லாமையா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், நெருக்கப்படுகின்ற சூழ்நிலை. ஆண்டவரே, எனக்கு ஒரு மாறுதல் கிடைக்காதா? எனக்கு ஒரு மேன்மை கிடைக்காதா? ஒருவேளை ஆடுகள் பிள்ளை அலைந்ததான தாவீதுடைய சிந்தனை எப்படியா இருந்திருக்கும்? யோசித்து, என்னுடைய வாழ்க்கை காடுகளிலே அலைந்து கொண்டே இருக்க வேண்டுமா? நாள் வரும், அந்த நாள் தான் இந்த நாள். இந்த மாதத்தில் ஆண்டவர் ஒரு மாறுதலாய் வைக்கப் போகிறார், உன்னை மாற்றப் போகிறார். எழுந்து நட என்று சொல்லும் பொழுது எழுந்து நடக்கும்படியாய் ஆண்டவர் உனக்கு வல்லமை கொடுத்து விட்டார். காரியங்களை செய்கிறவர் இயேசு ஒருவரே, இவன்தான் என்று சொல்லும் பொழுது எழுந்து நின்று அபிஷேகம் செய்கின்ற நிலைமை. யோசித்து பாருங்கள் அன்பு தேவஜனமே. நாம் நினைக்கிறோம் என்னுடைய வேல்யூ இவ்வளவுதானா? உன்னுடைய வேல்யூ அதிகம். ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும் உன்னை எப்பொழுது, எப்படி, எங்கே, எந்த நாளிலே, எந்த மாதத்திலே, எந்த வருடத்திலே உன்னை உயர்த்த வேண்டும் என்று ஆண்டவர் அறிந்தவராய் இருக்கிறார். நாம் நினைப்பதெல்லாம் ஆண்டவரை உடனே, இன்றைக்கே, இப்பொழுதே உண்மைதான் நடக்கும். ஆனால் சில சூழ்நிலைகள் ஆண்டவர் நமக்கு விளக்குகிறவராயிருக்கிறார். நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் நமக்காய் காரியங்களை செய்யும்படியாய், நமக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும்,
கலக்கப்பட்ட நிலைமையிலே இருந்ததான மக்களுக்கு மத்தியிலே இருக்கிற வண்ணமாய் இன்றைக்கு நீ இருக்கிற வண்ணமாய் ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் உன்னை நேசிக்கிறவராயிருக்கிறார். ஒரு பெரிய விடுதலை காணப்பட்டதாம். ஒரு பெரிய விடுதலை காணப்பட்டதாம். அந்த விடுதலை என்ன? உயர்வு. உயர்வு. விடுதலை கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, ஒரு உயர்வை கொடுக்கிறார். ஒரு உயர்வை கொடுக்கிறார். அடுத்த வசனம் சொல்கிறது, மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது உலகத்திலே ஒரு குறைதான். ஒரு பிள்ளைக்கு திருமணம் ஆனவுடனே ஒரு சில மாதங்கள் கழித்து கேட்கின்ற ஏதாயிலும் இருக்கிறதா என்ற கேள்விதான். ஒருவேளை பிள்ளை இல்லை என்று வேதனையோடு அழுது கொண்டிருக்கிற அன்பு மக்களே, அன்பு மகளே, ஆண்டவர் உனக்கு பேசுகிறார். ஒரு ராஜ்யத்தை மாத்திரம் கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, ஒரு ராஜ்யத்திற்கு விடுதலை கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, உன்னை கொண்டு ஒருவேளை ஆண்டவரே என் மகனுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை, என் மகளுக்கு பிரச்சனை இல்லை, என் மகளுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை, என் மகளுக்கு இப்படி இல்லை நினைக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். அவர் உன்மேல் வைத்திருக்கிற பார்வை உன்னை விட்டு விலகவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், மலடியே சந்தோஷமான பிள்ளைத்தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். உன்னை மலடி என்று சொல்கிறார்களா? பிள்ளை இல்லையே என்று ஒருவேளை உன் மாமியார் இல்லை குடும்பத்தின் மக்கள் நிந்திக்கிறார்களா? கலங்காதே. ஆண்டவர் நீதியை செய்கிற தேவன். நீதிமானாய் காணப்படுகின்ற உனக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ நீதியை செய்து கொண்டிருக்கிறாய். உன் கணவன் நீதிமானாயிருக்கிறான், நீ நீதிமானாயிருக்கிறாய். ஆண்டவர் நிச்சயமாய் இந்த மாதத்தில் உனக்கு ஒரு கர்ப்பத்தை கொடுக்க போகிறார். மலடி என்றதான பேர் மாற்றப்பட போகிறது. ஆண்டவரை 7 வருடங்கள் கடந்து விட்டது, 8ஆம் வருடத்திலே கால் வைக்க போகிறேனே என்று நினைக்கிறாயா? நிச்சயம் ஆண்டவர் செய்வார். கவலைப்படாதே, கவலைப்பட உயர்வான இடத்தில் அமரும்படியாய் செய்கிறவர். நீ கலங்காதே. ஆண்டவர் உனக்காய் நிச்சயமாய் செய்வார். நீ எந்த விசுவாசத்தோடு கூட உறுதியோடு கூட இருக்கிற வண்ணமாய் நான் கடந்து போவேன். தன் மேல் போற்றப்பட்ட அப்பியாசத்தை புறக்கணித்ததான தாவீது அல்லவா? ஒருவேளை உனக்கு பலவிதமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், மருத்துவம், மருந்தகம் செய்யப்பட்டிருக்கலாம், ஒன்றுமே நடக்கவில்லை. ஆனால் இருக்கிற வண்ணமாய் உன்னிடத்தில் இருக்கிறதான விசுவாசம், தேவ வல்லமை, ஆண்டவருடைய பரிசுத்த வேதாகமும், ஜெபிக்கின்ற ஜெபம், இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மாறுதலை கொடுக்க போகிறார். இந்த மாதத்தில் உனக்கு நிச்சயம் ஆண்டவர் காரியங்களை செய்ய போகிறார். நிச்சயம் செய்ய போகிறார். எந்த விசுவாசத்தோடு கூட இருக்கிறாயோ நீ மகிழ்ச்சியாய் இருப்பாய் என்றதான வார்த்தை மாத்திரமல்ல, அல்லேலூயா என்று சொல்லும்படியாய் அப்படியே ஆண்டவருடைய வாழ்க்கையிலே உன் குடும்பத்திலே நிறைவு செய்ய போகிறார். கலங்காதே, நீ கலங்கவே கலங்காதே. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம், குடும்பத்தில் வேதனையாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், நெருக்கமாக இருக்கலாம், இல்லாமையாக இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த நாள் தான் இந்த நாள். இந்த நாள் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாய், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு மகளாய், மகனாய், ஒரு திருச்சபையாய், ஒரு குடும்பமாய் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆண்டவர் நிச்சயமாய் உன்னுடைய காரியங்களை அவர் மறக்கவே மாட்டார். நீதிமான்கள் மேல் பார்வை இருக்கிறதாம். அவருடைய பார்வை உன்மேல் இருக்கிறதாம். உன்னை பலப்படுத்துகிறார், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார், உன்னை தூக்கி நிறுத்துகிறார். உயர்வான இடத்திலே எது இல்லை என்று சொன்னார்களோ அதை கொடுத்து உன் ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். உனக்காய் செய்ய வேண்டிய காரியத்தை கொடுக்க இருக்கிறார். திருமணத்தை கொடுக்க போகிறார், கர்ப்பத்தை கொடுக்க போகிறார், வேலையை கொடுக்க போகிறார், வேலையிலே உயர்வை கொடுக்க போகிறார். எல்லாவற்றையும் செய்கிறவர். கோர்ட் வழக்கு மாறப்போகிறது. நீ சுதந்திரமாய் இருக்கிற இடத்திலே சுதந்திரமாய் வாழப்போகிறாய். உன்னை அறிந்த இயேசு இன்றைக்கு உன்னோடு கூட பேசியிருக்கிறார். அந்த 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதான வாக்குத்தத்தம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஆண்டவர் மீண்டுமாய் உங்களுக்கு சொல்கிறார். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடும் சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில்
என்றென்றைக்கும் உட்கார்ந்திருக்கும் செய்கிறேன் என்று சொன்னதான தேவன் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலுயா. இன்றைக்கு செய்வார், இப்பொழுதே செய்வார். விசுவாசிங்கள். கண்களை மூடுவோம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்த நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. நீரளவா எங்களோடு கூட பேசுகிறீர் ஆண்டவரே. அநேக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், அநேக மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வேதனை யார் அறிய முடியும் ஆண்டவரே? உம்மை தவிர ஒருவரால முடியாத ஆண்டவரே. நீர் செய்கிறவர், நீர் செய்கிறவர். உண்மையே நம்பி வாழ்கிற மக்கள் நாங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாதப்பா. இந்த மாதத்தில் சொல்லப்பட்டதான வாக்குத்தத்தமான வார்த்தைகள், காரியங்கள் நடைபெறும்படியாய் தேவன் உதவி செய்வீராக. நாட்கள், வருடங்கள் கடந்து விட்டது. இன்னும் போராட்டம், பிரச்சனைகள், இல்லாமை, வறுமை, மாற்றங்கள் தேவை ஆண்டவரே. இந்த மாதத்தில் அப்படியாய் நீ பேசியிருக்கிறீர். ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறீர், மகிழ்ச்சியை கொடுக்க போகிறீர், சந்தோஷத்தை கொடுக்க போகிறீர், ஆனந்தத்தை கொடுக்க போகிறீர். நீர் அல்லவா, நீ அப்படியே செய்வீராக. இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பிரசனாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஒரு செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தமும் விசேஷமாய் இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு தேவ கிருபை சமாதானம் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. Praise the Lord.